ஒரு ஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக மாறும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இருக்கிற இந்த கிராமங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் கொடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ ஆலயங்கள் எழுந்திருக்கு. ஒரு ஆலயம் எழுப்பினால்தான் அந்த ஊருக்கு ஆசீர்வாதம். அந்த ஊரில் இருக்கிற டாஸ்மார்க்கோ, அந்த ஊரில் இருக்கின்ற பாவங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ விதமான வாலிபர்கள் மனம் திரும்புவதற்கு எல்லாவற்றிற்கும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம் எதுவென்று சொன்னால் தேவாலயம். அவருடைய பாதுகாப்பாக காணப்பட்டது. எங்கு சென்றாலும் இந்த பெட்டியை சுமந்து செல்வார்கள். இந்த பெட்டி தான் தேவன் அவர்களை சந்திக்கக்கூடிய இந்த வசனமே விளக்கை போன்றது. இந்த வசனமே எப்படி போன்றது? விளக்கை போன்றது. ஆகவேதான் இந்த வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? வேத வசனத்தின் மூலமாக வருகிறது. நல்லா கவனிங்க. இந்த இரண்டாம் உலக யுத்தம் வேலை மறுபடியும் இந்த உலக யுத்தம் நடைபெற்றால் அநேகர் சொல்லுகிறார், நிறைய பேர் சொல்றாங்க தண்ணீர் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, நல்ல காற்று கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுன்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது வேதம் கிடைக்காத பஞ்சம் உண்டாகும். அல்லேலூயா. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதமே கிடைக்காத ஒரு நாள் உண்டாகும். மனிதன் என்ன செய்வான்? மத்தேயு 24 நாம் வாசிக்கிறோம்ல, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லி. அது எப்படி நடக்குமா? நாம சாப்பாடு எடுத்துட்டு போறோம், ஒரு 2 இட்லி எடுத்துட்டு போனா அந்த 2 இட்லிக்காக நம்ம கொலை பண்ணிட்டு அந்த இட்லி எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடிய நாள் வருமா? பிலிப்பாஸ் எப்படி யோசிக்கிறாரு, எங்கடா போய் இட்லி வாங்க? இப்ப கிரியோன்லாம் வாங்க போயிருக்கிறான் சாப்பாடு, வர வழியில அடிச்சு சாவடிச்சுட்டு இந்த பிரியாணி தூக்கிட்டு போ, இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் இதுதான் ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அந்த நாட்கள்ல சூரியன் ஒளியை கொடுக்காது. அந்த சூரியனுடைய ரேஸ் நேரடியா தாக்குமா. முகத்தெல்லாம் எல்லாருக்கும் எப்படி ஆயிடும் அப்படின்னா, இந்த சும்மா ஸ்கின் அலர்ஜிலாம் ஆகுதுல்ல, மூஞ்செல்லாம் விகாரமாக மாறிப்போம், பிசாசு மாதிரி எல்லோரும் மாறி போவார்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே வேதமே மனிதனுக்கு கிடைக்காத ஒரு நாள் உண்டாகும். அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை நான் என்ன பண்றேன்? புக் ஆஃப் எலைன்னு ஒரு படம், புக் ஆஃப் எலை அப்படின்னு ஒரு படம் நீங்க போட்டு கூட பாருங்க யூடியூப்ல. வேதத்தை சார்ந்த நிறைய படம், இந்த மேட்ரிக்ஸ் இதெல்லாம் பைபிள் சார்ந்த படம். ஜான் கான்ஸ்டன்டைன் ஒரு படம். இது இங்கிலீஷ் படம்ன்றனால அவன் அதுக்கு கலாச்சாரத்தின் படி தான் எடுப்பான், சிகரெட் அடிப்பானுங்க எல்லாம் இருக்கும். ஆனாலும் அது வேதத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக் ஆஃப் எலி என்ற படத்துல கண்ணு தெரியாத பார்வையற்ற ஒருத்தன் ஒரு புக்கை தேடி அலைவான். புரியுதா அவங்களுக்கு? அந்த புக்கு தான் இந்த மனுக்குலத்தையே காப்பாற்றும் அப்படின்ற உண்மையை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக அவன் பயங்கர பாடுபடுவான். என்னென்னமோ நடக்கும். கடைசியில தான் சொல்லுவாங்க அந்த புக்கு என்ன புக்குன்னா அதுதான் பைபிள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல ஒரே ஒரு பைபிளை காப்பாற்றுறதுக்கு கூட நாம எல்லாம் உயிரை கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்தாலும் வரலாம். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கெல்லாம் நாம சர்வசாதாரணமா நினைக்கிறோம். இன்னைக்கு கூட யாரும் பைபிள் வாசிக்காம இங்க உட்காந்துருக்கலாம். பைபிளே வாசிக்காம இங்க என்ன பண்ணிருக்கலாம்? உட்காந்துருக்கலாம். ஆனா ஒரு நாள் இந்த வசனம் ஒரு பைபிள் நமக்கு கிடைக்கிறதே பெரிய பாடு. இன்னைக்கு பைபிள் சொசைட்டில பைபிளை பிரிண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? இதெல்லாம் நாம ஏதோ ஒரு நியூஸா எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நியூஸ் கிடையாது. இதெல்லாம் நமக்கு நியூஸ் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே
வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எவ்வளவு வேதத்தை நாம் காப்பாற்ற வேண்டுமோ அவ்வளவு காப்பாற்ற வேண்டும். இந்த சர்ச்சில் கூட யாராவது செல்போன்ல பைபிள் படிச்சாங்கன்னா அதை பிடிங்கி வச்சிருங்க. இங்கே கூட அதே தான். செல்போன்ல என்ன பண்ணாதீங்க, வேதாகமத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையே நாம எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும். செல்போன்ல தேடி கூடாது. திடீர்னு ஏதாவது தேவையில்லாத படம் வந்துச்சுன்னா, அது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த வெளிச்சத்தை இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு. பைபிள் என்னது? வெளிச்சம் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அது ஆண்டுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டி. இரண்டாவது என்ன பார்த்தோம்? கிருபாசனம். மூன்றாவது மேஜை. நான்காவது கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் செடி. இன்றைக்கும் ஆண்டவராகி தேவன் இந்த உடன்படிக்கை ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அதுல ஆண்டவர் சொல்றார், எவன்லாம் உற்சாகமா இருக்கிறானோ, மனசுல குடுக்கணும்னு இருதயத்தோடு இருக்கிறானோ, அவங்கிட்ட மட்டும் நீ காணிக்க வாங்க என்று சொல்லுகிறான். ஆகவே ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கடவுளுக்கு நாம் எப்படி கொடுக்கிறோம் என்கிற அந்த ஒரு இருதயம் நமக்கு எப்படி இருக்குது என்பதை நாம் மாத்திரமல்ல, விசேஷமாக உடன்படிக்கை பெட்டி அது கடவுளுக்கு அடையாளம், நமக்கு அடையாளம், பரலோகத்துக்கு அது அடையாளமாய் காணப்படுது. ஆண்டுடைய கரத்தில் நம்ம